ஒரு ராஜாவுடைய பொண்ணோட பேரு சயனி. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு கர்ப்பமா இருந்தாங்க. நிறை மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட கணவரோட ஒரு காட்டு வழியா வந்து அவங்க ஒரு இடத்துக்கு போறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திடீர்னு வந்து பிரசவ வலி ஏற்படுது. பிரசவ வலி ஏற்பட்ட உடனே கூட வந்த அந்த கணவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஸோ பக்கத்துல யாராவது மருத்துவர்களோ, இல்ல மருத்துவச்சியோ யாராவது இருக்காங்களா அப்படின்றத போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிறை மாத கர்ப்பிணிய வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் போயிடுவாரு. அவங்க ரொம்ப வந்து வலியில துடிப்பாங்க. அந்த நிறை மாத கர்ப்பிணி கிட்ட ஒரு பெரிய அரக்கன், அசுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய தீய சக்தி வந்து நிக்கும். அவங்கள வந்து அந்த வயித்த கிழிக்கிறதுக்காக அவங்க போவாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க திடீர்னு வந்து ஒரு பக்கத்துல மாட்டு சாணம் இருக்கும். அதுல கால் வச்சு வழுக்கி விழுந்துருவாங்க. பயந்து ரொம்ப தூரம் ஓடுவாங்க. சோ அப்படி ஓடும்போது அந்த அரக்கன் விடாமுயற்சியா வந்துட்டு அவங்கள போயிட்டு பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க விழுந்துருவாங்க. விழுந்த உடனே இவங்க வந்து காளி ரூபம் எடுக்குறாங்க. காளி ரூபம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த அசுரனை வந்து இவங்க வதம் செய்றாங்க. அந்த காளி ரூபம் எடுத்து வதம் செஞ்சதுனால இவங்களுக்கு மாசாணி அம்மன்னு பேர் வந்தது.